Hello children, 4th standard, பருவம் 1, English, அதில் வந்து treasure trove poem last videoவில் பார்த்துருந்தோம் and அதனோட question answers பார்த்தோம். இதில் வந்து grammar part கொடுத்துருக்காங்க, page number 106. இந்த book back exercises எல்லாமே இப்போ வந்து fill பண்ண போகிறோம். இதில் நமக்கு வந்து present tense மட்டும்தான், simple present tense மட்டும்தான் வந்து நம்ம fill பண்ணணும். அதில் வந்து ரெண்டு டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படியே வந்துடும். இஃப் இட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர்னா அந்த வேர்ப் கூட நம்ம ஒரு எஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுதான் வந்து இதில் டிஃபைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஐ வி இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன் அண்ட் தே இதெல்லாமே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்டு. ஃபார் ஹீ ஷீ அண்ட் இட் இதுக்கெலாம் வந்து எஸ் இஸ் ஆர்டர் டு த ப்ரெசன்ட் ஃபார்ம். ஏன்னா இந்த ஹீ ஷீ இட் இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இஃப் த சப்ஜெக்ட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் தென் ஒன்லி வி ஹாவ் டு ஆட் ஒன் எஸ் வித் த வேர்ப், சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் ஃபாலோவிங் சென்டென்சஸ். ஐ கோ டு ஸ்கூல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே ஐன்றது நான், நான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை, என்னை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ அந்த வெர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கோ அப்படியே தான் வந்துடும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கோன்ற வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து கோ மட்டும்தான். ஓகேவா? வி அப்படின்னு வந்தாலும் ஸோ வி கோ டு ஸ்கூல். தேர்ட் ஒன் பாருங்களேன், இட் டேஷ் டு ஸ்கூல். இங்கே வந்து கோ வருமா? இட் கோ டு ஸ்கூல்னு வராது, இட் கோஸ் அப்படின்னு வரும், ஒரு இஎஸ் சேர்ந்து வரும். ஏன்னா இட்டுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். இட் அப்படின்னா அது, அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால் அதுக்கு வந்து வேர்ப் கூட எஸ் சேர்த்து வரணும், கோஸ் அப்படின்னு வரணும். இட் கோஸ் டு ஸ்கூல். தே அப்படின்றதும் தேர்ட் பர்சன் தான், ஆனால் அது சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். ஸோ இங்கே வெறுமனே கோ மட்டும் வந்தாலே சரியானது. தே கோ டு ஸ்கூல், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படி. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், யூ கோ டு ஸ்கூல். சிக்ஸ்த் ஒன் பாருங்களேன், ஹீ ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? கோஸ். ஓகேவா? ஷீன்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போது இங்கேயும் வந்து கோஸ். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்து எப்படி வரும்னு முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ வந்து பி வேர்ப்ஸ் பற்றி சொல்கிறாங்க. பி வேர்ப்ஸ் ஷோ எ ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா இருத்தல், அதாவது எப்படி இருக்காங்க அந்த அந்த இருத்தலை பொறுத்து அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து 5 டைப்ஸாக வரும். 5 டைப்ஸ் ப்ளஸ் மெயின் டைப் 2 வரும். அதாவது இப்போ இந்த பியை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஆம், ஈஸ், ஆர் இது 3 வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். பீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பீயிங் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு வரும். இங்கே வந்து நமக்கு இதுதான் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போது ஆம், ஈஸ், ஆர் தான் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். அப்போது இந்த ஆம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஐ சப்ஜெக்டாக வந்தால் மட்டும்தான் ஆம் வரும், வேறு எங்கேயுமே ஆம் வராது. ஸோ எங்கெல்லாம் வந்து சப்ஜெக்டாக ஐ வருதோ அங்கே மட்டும்தான் பக்கத்தில் ஆம் வரும். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ பாய், ஐ ஆம் அ கேர்ள், ஐ ஆம் அ அத்லட், ஐ ஆம் அன் அத்லட், ஐ ஆம் அ ரன்னர், ஐ ஆம் அ டிரைவர், ஐ ஆம் அ டெய்லர், அந்த மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அப்போ ஐ வரும்போதெல்லாம் இங்கே வந்து ஆம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஈஸ். ஈஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஈஸ் வரும். ப்ரெசண்டில் சிங்குலரில் வரத்துக்கெல்லாம் ஈஸ் வரும். ஹீ, ஷீ, இட் அதுக்கெல்லாம் ஈஸ் வரும், அதெல்லாம் சிங்குலர் இல்லையா? அடுத்து ஆர் பார்த்தோம்னா ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஆர் வரும். ப்ளஸ் யூக்கு எல்லாமே ஆர் தான் வரும். யூ வந்தாலே அங்கே வந்து ஆர் தான் வரும், வேறு எதுவும் வராது. அண்ட் ப்ளூரலுக்கெல்லாம் ஆர் வரும். சரியா? இப்போ இந்த ஆம் இஸ் ஆர் அப்படின்னு பிரித்தாலே ஆமும் ஈஸும் சிங்குலருக்கு உள்ளது, ஆர் வந்து ப்ளூரலுக்கு உள்ளது. ஓகேவா? ஆம் அ ஸ்டூடெண்ட், இங்கே பாருங்கள் வி வந்திருக்கு, வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்
யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட். யூ வந்தாலே ஆர் வரும். யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இஸ் வருது பாருங்கள். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட். இட் இஸ் எ புக். இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால இஸ் வருது. ஓகேவா? Give the correct verb form for following sentences. I am a doctor. இப்போ இங்கே we வந்துச்சுன்னா என்ன வரும்? are. We are police. you வந்தாலும் are தான் வரும். You are an engineer. he வரும்போது is வரும். He is a carpenter. It is a car. They are football players. She is a driver. ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் எழுதிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஐன்னு வந்தாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதுக்கெலாம் எஸ் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஐ வேக்கப் அட் 6 AM எவ்ரிடே. நான் தினமும் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரி சாட்டர்டே. நான் ஒரு சனிக்கிழமையும் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அப்புறம் அதாவது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் வரும்னா வழக்கமாக நடக்கிறது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு. அடுத்து ஜென்ரல் ட்ரூத்ஸ், உலக உண்மைகள், பொது உண்மைகள், அது எப்போவுமே மாறவே மாறாது. அது வந்து பர்மனண்ட்டான உண்மை. சூரியன் கிழக்கே உதிக்கும்ன்றது பர்மனண்ட், அது வந்து மாறவே மாறாது. ஸோ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்ன்றது மாறவே மாறாது, அது ஜென்ரல் ட்ரூத். அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட். அதே மாதிரி த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன், பூமி சூரியனை சுற்றி வருகிறது, இதுவும் மாறவே மாறாது, ஜென்ரல் ட்ரூத். அதனால் இதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து தண்ணி வந்து கொதிக்கும். இது வந்து மாறவே மாறாத ஒரு உலக உண்மை. அதுக்கெலாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பொது உண்மைகளுக்கு, உலக உண்மைகளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட். அடுத்தது அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ். இந்த சுச்சுவேஷன் வந்து மாறாது, பர்மனண்ட்டான சுச்சுவேஷன். ஐ ஆம் அ டீச்சர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். இது வந்து எப்போவுமே இப்படி தான் நடக்கும், இது மாறாதுன்றதால இதுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். பிளான்ட் ஆக்ஷன்ஸ். த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். அதாவது திட்டமிட்ட செயல்பாடுகள், அது வந்து கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் த சூட்டபிள் வேர்ப். 2 வேர்ப் கொடுத்துருக்காங்க. ரீட், ரீட்ஸ். எஸ் சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க, எஸ் சேர்க்காமல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ரீட், ரெட், ரெட், ரீடிங் அப்படின்னு இதோட ஃபார்மேட் வந்து வரும். ஸோ இந்த ரீடுன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். அது கூட எஸ் சேர்த்து ரீட்ஸ்ன்னு கொடுத்தாலும் தட் ஆல்சோ சிம்பிள் ப்ரெசன்ட். இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டில் இருந்ததுன்னா இந்த ரீட்ஸ் அப்படின்ற வேர்ப் வரும். ஓகேவா? ரெண்டுமே மீனிங் வந்து படித்தல், படிக்கிறேன், படிக்கிறாங்க, படிக்கிறாள், அந்த மாதிரி வரும். ஐ ரீட் த புக், வெறுமனே ரீட் தான் இங்கே வரும். சுரேஷ் ரீட் த போயம் அப்படின்னு வராது. சுரேஷ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ சுரேஷ் ரீட்ஸ் த போயம் அப்படி வரும். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ரீட் அ பேசேஜ். த பாய்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ரீட்ஸ் அப்படி வரும். த பாய் ரீட்ஸ் த ஸ்டோரி. த ரோபாட் அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர். த ரோபாட் அல்லது ரோபோ அப்படி சொல்லலாம். த ரோபோ ரீட்ஸ் சம் வேர்ட்ஸ். பானு ரீட்ஸ் த லெசன். பானுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். வி ரீட் லவுட்லி. வீனா ப்ளூரல் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அப்போ ரீட் மட்டும் வரும். மை ஃபாதர் அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ். யூன்றது செகண்ட் பர்சன். ஸோ ரீட் தான் வரும், செகண்ட் பர்சன் யூன்றதால. யூ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் வரும். ஆன்சர் இப்போது நம்ம எழுதிக்கலாம். ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ப். பாய் லைக்ஸ் த கேக். We come home at 4 PM every day. The birds fly in the sky. You come late to school. It runs very fast. Rewrite the sentences using the words in the bracket. Bracketல இருக்க சப்ஜெக்டை வச்சு சென்டென்ஸை ரீரைட் பண்ணணும். அப்போ இது எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ அந்த ஐயை எடுத்துகிட்டு ஹீ போடணும்.
ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால கோன்றது கோஸ் அப்படின்னு மாறிடும். He goes to school at 8 o'clock. At the same way, V எடுத்துட்டு அரவிந்த் போடணும். அரவிந்த்ன்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ ப்ளே வந்து பிளேஸ் அப்படின்னு மாறும். அரவிந்த் பிளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். ஐ எடுத்துட்டு மை மதர். ஸோ மை மதர்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இந்த வாட்ச் வந்து வாட்சஸ் அப்படின்னு மாறும். மை மதர் வாட்சஸ் டெலிவிஷன் in the afternoon. They இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கவிதா அப்படின்னு போடணும். கவிதான்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ அந்த விசிட் வந்து விசிட்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் ஆட் ஆகும். கவிதா விசிட்ஸ் their friends. சாரி, இங்கே கவிதா போட்டதால் இந்த their வந்து her அப்படின்னு மாறிடும். இங்கே தே இருந்ததால் இங்கே theirன்னு வந்துச்சு. இங்கே கவிதா போட்டிருக்கிறதால her அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்துடும். கவிதா விசிட்ஸ் her friends in the evenings. I have dinner at 8 PM. இந்த ஐயை வந்து ஷீயால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஷீ, இந்த have வந்து ஹேஸாக மாறிடும். She has a dinner at 8 PM. ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் எழுதுங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. fill in the blanks. I am Ronnie. இங்கே வந்து இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது am, is, are. இது மூணு தான் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து I am ராணின்னு கொடுத்துருக்கிறதால ராணி வந்து அவங்க ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ I am ராணி. she is my mother. தோ இருக்கு பாருங்கள், அப்போ இந்த டேஷில் இஸ் வரும். he is my father. they are my brothers. தேன்றது ப்ளூரல், அதனால் ஆர் வரும். he is my grandpa. she is my grandma. we are family. ஓகேவா? இந்த மூணு பி ஃபார்ம் வேர்ப்ஸை வச்சு தான் இதை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐ கோ டு ஸ்கூல். இங்கே வந்து இந்த கோவை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஒன்று கோ வரும், அப்படி இல்லைனா கோஸ் வரும். இந்த கோ வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். கோஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்ததுன்னா கோஸ் வரும் இல்லையா? ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. மை கிராண்ட்மான்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ கோஸ். மை மாம் கோஸ். மை கிராண்ட்பா கோஸ். தே அப்படின்றது ப்ளூரல், அப்போ கோ மட்டும் வரும். தே கோ டு ஸ்கூல். மை டேட் தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ கோஸ். மை டேட் கோஸ் டு ஆஃபீஸ். வி ஆல் கோ அவர் ஒர்க் ரெகுலர்லி. இங்கே வி வந்திருக்கிறதால இங்கே கோ மட்டும் வரும். மை கிராண்ட்மா கோஸ் டு டெம்பிள். மை மாம் கோஸ் டு ஆஃபீஸ். மை கிராண்ட்பா கோஸ் டு ஷாப். தே கோ டு ஸ்கூல். My dad goes to office. We all go